சொல்றா பாரு. அன்னைக்கு மாலை போடும்போது தெரியா அங்க தெரியும் சின்ன சிறு பிள்ளைக்கான சீர்கொலை செய்யலாம். யாரை ஏமாத்தாங்க ஒண்ணு தின்னு கீழே ஊத்திட்டா இவன் சின்ன புள்ளையால புள்ளத்தை சாவரா விடலாமா இவரை? அவளை கிழிக்கணுங்க. நான் அடி படைத்தவளே படைத்தவளே கொஞ்சம் பாரம்மா அம்மா கொஞ்சம் பாரம்மா பிரமன் படைத்ததில்லை என்னை போல பாவியாரம்மா பிரமன் படைத்ததில்லை என்னை போல பாவியாரம்மா படைத்தவளே படைத்தவளே கொஞ்சம் பாரம்மா படைத்ததில்லை என்னை போல பாவியாரம்மா அம்மா தாயே உனக்கு கண்ணில்லையாடி நீ ஒரு பெண்ணு நான் ஒரு பெண்ணு நான் நிறமாதி கர்ப்பிணி என்று பாரம் அடித்து உனக்கு சித்திரது செய்கிறாரே அம்மா அடி படைத்தவளே படைத்தவளே கொஞ்சம் பாரம்மா நீ கொஞ்சம் பாரம்மா பிரமன் படைத்ததில்லை என்னை போல பாவியாரம்மா பிரமன் படைத்ததில்லை என்னை போல பாவியாரம்மா படைத்தவளே கொஞ்சம் பாரம்மா பிரமன் படைத்ததில்லை என்னை போல பாவியாரம்மா அடி உடத்தெறிஞ்ச சிறைய போல விழுகிறேன் அம்மா எனக்கு ஏன் இந்த நிலைமை நான் பிறக்கும் போது ஒரு அடி என் தாய் அடிச்சதில்லை என் தந்தை அடிச்சதில்லை என்னை வளர்த்து பொத்தி பொத்தி வளர்த்தாங்களே அப்படிலாம் வளர்ந்து இருந்து எனக்கு கடியாளாயிடுச்சு அம்மா அடி உடத்தெறிஞ்ச சிறைய போல விழுகிறேன் அம்மா விட தெரிந்து இருந்தும் ஊமை போல அழுகிறேன் அம்மா விட தெரிந்து இருந்தும் ஊமை போல அழுகிறேன் அம்மா படைத்தவளே கொஞ்சம் பாரம்மா பிரமன் படைத்ததிலே என்னை போல அடி பாம்பை மேரி திட்ட பழி நினைத்திட்ட பாவி போல ஆகிறேன் நான் அம்மா அடியே உன்னை நான் கேட்டேனா நான் பெண்ணா பிறந்தது நான் கேட்டேனா நான் வளரனு கேட்டேனா திருமணம் கேட்டேனா நான் ஏது மரியாதை சின்ன சிறு பிள்ளை ஆச்சு இந்த சின்னஞ்சிறு பிள்ளையில வருவைந்து திருமணம் நடத்தி இக்கொண்டு வந்து இக்காலத்துக்கு இப்பழிக்கு ஆளாக்கி நிறுத்தி தேடி அம்மா அடி பாம்பை மிரிச்சிட்ட பழி நினைச்சிட்டால் பாவி போல் ஆகிறேன் நான் அம்மா நான் பாவி போல் ஆகிறேன் நான் அம்மா உன்னை தெய்வம் தூதி என்ன தோத்திரம் பண்ணின அடியன் முன்ன நீ வாயம்மா உன்னை தெய்வம் தூதி என்ன தோத்திரம் பண்ணின அடியன் முன்ன நீ வாயம்மா அம்மம்மா படைத்தவளே படைத்தவளே கொஞ்சம் பாரம்மா பிரமன் படைத்ததிலே என்னை போல பாவியாரம்மா யார் சம்பாதிக்கிறது யார் போய் ரெண்டு பேரும் ஒத்தி பேசி வந்துருக்காளுங்க. என்னங்க நம்மள என்ன முட்டை முட்டை மாதிரி தெரியுது, முட்டாள் மாதிரி தெரியுதுங்க. என்ன முட்டலாமா அவளை எல்லாம் முட்டலாமாடா? ஓ அம்மா மாமா நீ இப்பதான் தெரியுதா மாமனு செக் பண்ற மாதிரி பலன் இல்லை தந்தையிலும்
இல்லாத இன்பம் இல்லை நினைப்பது தொல்லை நிம்மதி இல்லை மணியின் உயிர் காக்க ஆதரவு இல்லை ஆதரவு இல்லை பலனில்லை பலனில்லை நீ என் வாழ்வில் நிலையிலாத என்னடி சுகத்தை கண்டேன் நான் பெண்ணை பிறக்கும் போது என் தாய் தந்தை எவ்வளவு சந்தோஷப்பட்டாங்க நாட்டு மக்களுக்கு என்ன செய்யறாங்க என் தாய் தந்தை என் கூட இருந்தா எனக்கு கதை வந்திருக்குமா அடி தாய் இருந்தும் பலனில்லை தந்தை இருந்தும் பலனில்லை மண்ணி இருந்தும் என் வாழ்வு நிறையில்லாத இன்பம் இல்லை நினைப்பது தொல்லை நிம்மதி இல்லை நம்மனியின் உயிர் காக்க ஆதரவு இல்லை எனக்கு ஆதரவு இல்லை பலனில்லை என் வாழ்வில் நிலையில்லாத இன்பம் இல்லை மாளிகையில் நான் பிறந்தேன் மகிழ்ச்சியாக நன்றி நான் பிறந்தேன் நான் பிறந்தேனே நான் பிறக்கும் போது என் தாய் தந்தை ஊரெல்லாம் கூட்டி அன்னம் அளித்து புசித்து எனக்கு சீராட்டி தாளூட்டி பால் ஊட்டி நான் பிறந்தது மகிழ்ச்சியாக சென்றார்களே எனக்கு கதி ஆளாகுமா எனக்கு நேர்ந்த கதி யாருக்கு நேரக்கூடாது அம்மா மாளிகையில் நான் பிறந்தேன் மகிழ்ச்சியாக நன்றி மாலையாக நின்றிருக்கேன் நடுத்தருவில் நின்று பாசமும் நேசம் சொந்த பந்தன சும்மாமா யாரு சொந்த பந்தம் கிடையாது நான் சொந்த பந்தம் என்று சொல்வதெல்லாம் போய் யாரையும் நம்பாத 10 வயசுல பிறந்த அண்ணன் தம்பின்ற 10 வயசு அண்ணன் பங்காளி என்று சொல்றாங்களே அம்மா சொந்த பந்தம் என்று சொல்லி மாமன் இருக்கிறான்னு நம்பி வந்தேன்னு நம்பி வந்ததுக்கு எக்கரி ஆளாச்சு வார்த்தை யாராவது ஒருவராது எழுந்து வந்து ஏன்பா அடிக்கிறேன்னு கேட்குறீங்களா நீனும் ஒரு பெண் தாயே ஒரு பிள்ளை பெற்றவள் தானே ஏன்னு வந்து கேட்க ஆதரவு இல்லையா மாளிகையில் நான் பிறந்தேன் மகிழ்ச்சியாக நன்றி பலனில்லை என் வாழ்வில் நிலையில்லாத இன்பமில்லை என்னை மட்டும் ஏன் படைத்தாய் இறைவா என்று கேட்டேன் என்னை மட்டும் ஏன் படைத்தால் இறைவா என்று கேட்டேன் உலகத்தில் எத்தனையோ பெண்கள் இருக்கு எவ்வளோ நாடு நகரம் இருக்கு அங்கெல்லாம் நான் போய் பிறக்காத இங்க வந்து பிறந்து இக்கதிக்கு ஆளாயி நீ வளர்த்து இவ்வளவு நான் சித்திரவதை செய்யறதுக்கா இவ்வளவு சித்திரவதை நான் அனுபவம் வைக்கிறதுக்கா இதுக்கு நான் பிறக்காமலே கருவிலே கலைஞ்சிருக்க வேண்டிய அம்மா என்னை மட்டும் ஏன் படைத்தா இறைவா என்று கேட்டேன் உன் தலையெழுத்து இதுதான் என்று சொல்லிவிட்டு மறைந்தா கெஞ்சுரே நான் அம்மா என்னை கண்பாரம்மா அம்மா ஆலயத்தில் இருக்கிறியே உனக்கு கண்ணு இல்லையாடி நான் கத்துறனே உன் காதுக்கு கேட்கலையா நீ சிலையா கல்லா உக்காந்துருக்கு இக்காரியத்தை செய்யறடி அண்டா சரின்னு நீ கேட்கல உக்காந்துருக்குறோம் கேட்கல நான் யாரன் வந்து கதிக்கு ஆளான்னு என்னை மட்டும் என் படைத்தா இறைவா என்று கேட்டேன் என் தலையெழுத்து இதுதான் என்று சொல்லிவிட்டு மறைந்தார் செஞ்சுரே நானம்மா என்னை கண்பாரமா கஞ்சுதமே உயிர் காக்க ஆதரவு இல்லம்மா ஆதரவு இல்லம்மா பலனில்லை தந்தையிருக்கும் பலனில்லை எங்கிருந்தோ என் வாழ்வில் நிலையில்லாத
அன்னைக்கு மாலை போட போது என்னம்மா நடிக்கிறா பாரு. நம்ம சம்பாதிச்சு சுட்டிட்டு மொத்தமா போலாமா விடலாமா அவளை? ஆமா செனார் கழிச்சு விடுற நீங்க அவளை. இவன் சம்பாதிச்ச மாதிரி அப்பா போய் என்ன நம்ம தப்பு செஞ்ச மாதிரியும் இவன் நல்லது செஞ்ச மாதிரியும் வேணாங்க விட்டுடுங்கன்றான். நான் இனிமே அவளை வேண்டாம் மாதிரியும் நான் நடிப்பு நடிக்கிறா பாருங்க. அடி மாமா மீனாட்சி பட்டையெல்லாம் பழாச்சி அடி மாமா மீனாட்சி பட்டையெல்லாம் மீனாட்சி பட்டையெல்லாம் மீனாட்சி என் மனத்தில் அழைச்சிலே எல்லாம் உள்ளாச்சி என் மனத்தில் அழைச்சிலே எல்லாம் உள்ளாச்சி நாரடிந்தால் உன்னிடலாம் உடல் தர்மனிந்தால் இனித்திடலாம் நாரடிந்தால் உன்னிடலாம் உடல் தர்மனிந்தால் இனித்திடலாம் மணிமேனி தும்ப வந்தால் மானிடர்கள் என்ன செய்யலாம் மணிமேனி தும்ப வந்தால் மானிடர்கள் என்ன செய்யலாம் தாயார விட்டு கொடு வாயார தாயார விட்டு கொடு வாயார கொண்டேனே மயமுள்ள நாயகியே மணிமந்திர சோதனையே மயமுள்ள நாயகியே மணிமந்திர சோதனையே உயிர் வேண்டாம் ஓடணும் உட்கார்ந்திருக்கு மனசு இவ்வளவு பேர் பக்கத்துல வருவாரா ஏன்பா பிள்ளைதாச்சு பெண்ணை அடிக்கிறேன்னு கேட்க ஒருத்தர் மனசு வரல. யார் வீட்லயே நடக்குது நமக்கு நான் குத்து கலாட்ட உட்காந்துருக்கேன். இந்த பூலகத்துல மனிதனுக்கு மனிதன் பெண்ணுக்கு பெண்ணு பாவம் புண்ணியம் இல்ல. யாருக்குன்னு நல்லது நினைக்க கூடாதுடி அம்மா. எனக்கு வந்த கரு யாருக்கு வரக்கூடாது ஆண்டவா. எனக்கு என் கூட என் அக்கா இருந்தா எனக்கு இந்த நேரம் வந்திருக்குமா. ஓ அக்கா அக்கா பெரிய தாயா பெரிய மாமனா பற்றி இல்லற வந்தால்
எல்லாரும் வந்து அவரிடத்தில் சொன்னபோது அடித்து வதைத்து துப்புறக்கிறேன். ஒன்னி கதியக்கு ஆளாயி அடிமகன் காணாதுன்னு சொல்லி எங்க வந்துருவியோன்னு சொல்லி நான் உன்னை தேடி போறதுக்குள்ள நீ ஏதாவது வந்த இங்க. நமக்கு தான் இந்த நிலைமை, நம்ம வீட்டுக்காருக்கு இந்த நிலைமை வந்துடக்கூடாது. வீட்டுக்காரர் அவர் வந்தாருன்னா அவராவது தடுத்து நிக்க வைங்க. மாமன் அவர்கிட்ட சொல்லணும். ஆமாக்கா பாடி போ. பாக்கா எங்க இருக்காரு பாப்போம். ஏங்க இங்க வாங்க. அது இங்க வந்து காலு ஜானே என்ன சொல்றதுன்னு தெரியலையே. என்ன நடந்தது? ஏன் ஒரு முகம் மாட்டமா இருக்கு? எங்களை பார்க்கும் போதே தெரியலையா? திருமணம் ஆகி எங்களை இருவரைய நீங்க வீட்டுல இருங்க, நான் நாட்டு மக்களுடைய குறையாகட்ட போறேன்னு சொல்லிட்டு நீங்க போனீங்க. நீங்க போன உடனே பெரிய மாமா வந்தாரு. பெரிய மாமா வந்த உடனே மாமா வந்துட்டாருன்னு சொல்லி நான் தண்ணி கொண்டு போய் குடுக்க போற உடனே அந்த தண்ணி எல்லாம் தட்டி கீழே குட்டி என்ன அடியோ தண்டமா அடிச்சு என்ன சித்திர வர செஞ்சு உங்க அண்ணன். எங்க அண்ணனா ஆமாங்க. வந்தாரா? ஆமா. உங்களை அடிச்சாரா? அடிச்சாரு. எங்க அண்ணா சென்றவர் திரும்பி வந்து உங்களை அடிச்சாரு. அதுக்கப்புறம் சின்ன அவளை கூட கேட்டு பாருங்க, அவளும் அடி வாங்கி நிக்கிறோம். சிட்டி சாதிபதி என்னடி நடந்தது? போகாத போகாத நான் கர்ப்பமா இருக்கிறேன் பெண் என்று பாராதே. அக்கா அடித்தாலும் ஒரு அடி தாங்குவா. நான் சின்ன பொண்ணு. நான் மாசம் அடித்து ஒலித்து இழுத்து தெருவில் விட்டார்கள். நீங்க போகாதீங்க, உங்களையும் அடிச்சா அடிப்பாரு. அடிச்சாலும் அடிப்பாரு. போவாதுங்க, நீங்க கூட வந்துருங்க.
என்ன வேஷம் போறீங்களா? நான் எதுக்கையா போய் சொல்லணும்? உண்மைதானே சொன்ன. நாட்டு மக்களை கேட்டு பாருங்க. நீங்க போவாத ஐயா, போவாத ஐயா. அழகவத்தை எங்கள் மனமே பிரிக்க பாக்குறான். பிறந்த நாள் முதல் கொண்டு தாய் தந்தை அதிகமா பார்த்த கிடையாது. அண்ணன் தான் எனக்கு தாய் தந்தை, எல்லாமே எனக்கு அண்ணன். இவங்க 2 பேரும் ஒத்து பேசி வந்து பிரிக்கிறதுக்கு வேலை என்ன? இந்த மாதிரி என் குடும்பத்தை கிளைக்கிறதுக்கு சொல்லி கொடுக்க வந்துறீங்க பாவி பாசங்களா. கேப்பா பேச்சு கேட்டு என் குடும்பத்தை அடிச்சது போதாது, நான் அடிக்கிறதுல மரியாதை ஓடி போறேன். எங்க பொண்டாட்டியமான ஒண்ணு போடி. ஒரு முறை கேளுங்க. ஒரு முறை பட்டாதான் தெரியும், அவனுக்கு பட்டாதான் தெரியும். சொல் பேச்சு கட்டின பொண்டாட்டி சொல்ற வார்த்தை கேட்கல. பொண்டாட்டியா இருந்தா கேப்பண்டி, எங்களை பிரிக்கவே வந்திருக்கு நீங்க. பாடி நீ வாடி முதல்ல. அப்படிதான் கேட்ட போவோம். பட்டா நம்மளை தேடிக்கிட்டு ஆளுகட்டில பாத்துங்க இருங்க. பட்டாளதான் இவள வச்சு குடம் பண்ணா பாரு. அந்த புண்டத்தை முண்டத்தை வந்து என்னங்க அப்புறம் என்ன போக குடும்பம் பண்ணக்கூடிய அந்த முண்டத்தை எடுத்துட்டு வந்து அவனை ஒரு பாக்கணும். வந்துட்டான் சொல்றேன் பாத்து வருங்க. அப்படி லட்டு ஜிலேபி எங்க அண்ணனை பத்தி எனக்கு தெரியாது. குல்கும் தலை வாங்கிட்டு வந்துருக்காரு. தம்பியா நினைக்கிறேன். உள்ள மாதிரி பாவத்தை வர யாருக்கு போய் பாரு. இருவரும் ஒரு வயசு பிள்ளை. ஆமா நீங்களும் ஒரு வயசு பிள்ளை. பயமுறாங்க உட்கார. உன் தந்தை தாயார் எந்த தாயார் என்ன வாரியாத முன்னாகத்தானே என் கரத்தில படித்து கொடுத்து தாயா இருந்தாலும் தந்தையா இருந்தாலும் அதுல என்னென்ன மாற்றம்? அவனவே அவனை நாள் ஒரு மேரி பொழுது உணவத்தானே உன்னை வளர்த்து வந்தாலே பொத்தி பொத்தி வளர்த்துங்க. நம்ம பாலகாலை வைத்து அடிக்க வச்சனே. நாட்டை நான் காமந்து செய்தேனே. நாட்டை விட்டு நான் என்ன பண்ணலாம்? சொல்வதும் அனைத்துமே உண்மை. இருந்த போதில் என்னை பாத சேர்வை கண்ட என்னை அடிக்கின்றாயே, அது என்ன?
இருக்கலாம் அண்ணா. டேய், இருவருமாகத்தானே வரத்துக்கு போனோம். மாமன் ஆட்டுக்கு அதோ கனகமாபுரி அடுத்தோம் ஆமா சென்ற பொழுது அங்கு 2 பெண்ணால் இருந்தான். சாந்திமதி 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 உனக்கே ஒரு கால் மாலை அணிவித்திருந்தாலும் அவளே செஞ்சுதான் இருக்கட்டும். என்னால் இல்லாமல் நான் இல்லை. என்னால் உண்ணாமல் உறங்காமல் என்னை உண்ண வைத்து உறங்க வைத்து காவல் நல்லபடியா பார்த்துக் கொண்டால் முடியாது. நானே சொன்னதாக இருக்கட்டும். ஊர் வார்த்தை சொல்லிருக்கலாம். ஊர் பாப்புக்கு சொல்லுவான். ஆமா, வயசுல மூத்தவரை நம்ம சொல்லுவோம். இருந்து நீ சொல்லும்படியான வார்த்தைக்கு மறுவார்த்தை ஏதாவது நான் சொல்லியிருக்கேனா? இல்லை. அதபோல நான் எழுந்த அண்ணா இது என்ன காரணம் என்று கேட்டதற்கு அப்பா தம்பி கவலைப்பட வேண்டாம். நீ மணந்தால் என்ன, நான் மணந்தால் என்ன, நாம் நாட்டு மருமகள் தானே என்று நீங்க தானே ஆதரவு சொன்னீர்கள். உங்கள் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு தானே நான் அவர்களை திருமணம் செய்தேன். இப்ப என்னன்னா இப்ப மாத்தி பேச நான் மாத்தி பேசுறேன். நான் சொல்றது உனக்கு எப்படி தெரியுது? பிடிக்கலன்னா அவளை அனுப்பிடலாம். அவளை கொண்டாந்து ஒட்டி விட்டு அவளை முழுதா ஜாக்கிட்டா உனக்கு ஆசை ஆசை இல்லாத செய்வாடா. வாசையல் மீது வச்சேன் என்று சொல்லி தேசமா ஏமாற்ற வந்தாயடா. உள்ளே வச்சிரியம் உணவுகளமாக பேசி தேசமோ என்ன ஏமாற்ற Yeah.
அந்த மனைவிகளும் வேண்டாம் மண்ணா தம்பியா கொண்டு வாடா. நாட்டு மகள் சொல்லுவாங்க, நீ ஆசைப்பட்ட மாதிரி நான் ஆசைப்பட்டேன். நாடு இருக்கலாம் சொத்துக்கள் ஆசைப்பட்டு தம்பியை கொண்டான். பேச்சு கேட்டு மதிமயங்கி பேசுகின்றார். எனக்கு நான் ஒரு காலம் துரோகம் செய்வேன் அண்ணா. துரோகமே கொடியா துரோகம் செய்து விட்டாய் அண்ணா. என்னடா இது? என்ன விளையாட்டு விஷயமா? கிளம்புவோம். அதனால உசுரோட ஓடி கண்ணே கண்ணே எடுத்து வரைக்கும் அவரும் மதிமயங்கி பேசுகின்றார். நான் எங்க போறது, என்ன பண்றது, ஒன்றுமே புரியலடி. இந்த நாட்டில் இருக்க வேணாம், எங்கேயாவது போய் நம்ம குழைச்சிக்கலாம். இங்க இருக்க வேண்டாம். அம்மா இந்த நிறமாதம் கர்ப்பிணி பெண்ணோட எடுத்து அடி வைக்க முடியல. கை காலெல்லாம் விட்டு போகுது, குடைச்சலா இருக்கு. என்னங்க எனக்கு தாகதீடா தோணுதையா, கண்ணு ரெண்டும் மறைக்கிறதையா, தாகதீடா தோணுதையா. இருக்குது, அடித்தடி வைக்க முடியாது. எங்கேயாவது சென்று குடிக்க கொஞ்சம் ஜலம் இருந்தா எடுத்து வாங்க. தண்ணி தாகத்துல நேரமா அதை கற்பனையா இருந்து அவளுக்கு தண்ணி தாகம் வருதுன்னு சொல்றாங்க. எங்கேயாவது போய் கொஞ்சம் தண்ணி கொடுத்துவாங்க. நான் சென்று வருவதற்கு உங்களையாவது மிருகங்கள் ஏதாவது செய்து விடுமோ என்ற பயம் அச்சம். அதனாலே ஆரவச்சத்தில் சற்று பார்த்துரு. சரி, ஏதாவது ஆபத்து என்றால் அவையம் என்ற குரல் வந்துடும். சரி, எங்க சீக்கிரம் வாங்க, நீங்க போய் வாங்க. இதோ கானகத்துல கொடிய மிருகம், சிங்கம், புலி, கரடி அத்தனையும் சுத்தி வருவோம். பார்த்து சூதானமா போயிடுவாங்க. சாந்திமதி, சாந்திமதி, ஐயோ 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 என்ன செய்வானடி,
தனியா வர்ற நேரத்துல எனக்கு தாக விடா ஏற்பட்டது. எனக்கு தண்ணி தாக தாங்கல. என்னால ஒரு அடிக்குள்ள எடுத்து அடிக்க முடியலன்னு சொன்னாலே இந்த கானகத்துல துவார கானகத்துல என் வீட்டுக்காரர் இல்லாத நேரத்துல இப்ப என் தங்கச்சி ஒரு குழந்தைய பெத்துட்டாலே. ஒரு குழந்தைய பெத்து என் கையில கொடுத்துட்டு இப்ப மயக்கத்துல கிடக்குறான். என் தங்கச்சிக்கு ஒண்ணு ஆகாது. என் தங்கச்சிக்கு ஒண்ணு ஆகாது. என் தங்கச்சிக்கு ஆகாது. அம்மா சாந்திமதி, அம்மா சாந்திமதி, சாந்திமதி, அம்மா சாந்திமதி, எப்படி ஆச்சு உனக்கு? உனக்கு என்ன ஆச்சு? சாந்திமதி, 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 ஐயா கண்ணு திறந்துருக்கு. ஏதாவது ஆச்சா என்னன்னு தெரியல. சாந்திமதி, 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 ஐயா 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 நான் என்ன செய்வேன்? ஐயோ சாதிமதி இறந்துட்டாளே. நான் என்ன செய்ய போறேன்? இந்த பிள்ளைய பெற்று என் கையில கொடுத்துட்டு என் சாதிமதி இறந்துட்டாளே. கண்டே சாதிமதி, நான் என்னடி செய்ய போறேன்? உனக்காகவே என் வாழ்க்கையை நான் அர்ப்பணிச்சனே. யாரு கழுத்துல நீ மாலை போட்டியா? நீ ஒன்றும் தெரியாதவ, நீ உலகம் அறியாதவ, உனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லி நான் உனக்காகவே நீ போட்ட கழுத்துல நானும் மாலையை போட்டேனே. இப்ப இந்த காலகத்துல ஒரு பிள்ளைய பெற்று என் கையில கொடுத்துட்டு நீ அநியாயமா செத்துட்டியாடி. என் கண்ணே, என் கண்ணே, என் கண்ணே, சாந்திமதி, என் மாணிக்க நம்ம சின்ன வயசுல இருந்து நம்ம ஒன்னாக போனா, நம்ம ஒன்னா சாப்பிட்டா, நம்ம ஒன்னா தூங்கினா, நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா செஞ்சு ரெண்டா புட்ட மாதிரி, நம்ம ரெண்டு பிள்ளைய ரெண்டு கண்ணு மாதிரி நம்ம வளர்ந்த மாதிரி நம்ம ஒருத்தங்க விட்டு ஒருத்தங்க பிரியக்கூடாது. என்னை விட்டு நீ பிரியக்கூடாது, உன்னை விட்டு நான் பிரியக்கூடாது அப்படின்னு தானே ஒருத்தவனை நம்ம திருமணம் செஞ்சோம். என்னை விட்டுட்டு நீ பூட்டியாடி, என்னை விட்டுட்டு நீ பூட்டியாடி. ஐயா நான் என்ன செய்தேன்? அது செய்தேன் கண்ணே, மணியே, மணியே, நான் நாளிடத்து தரிக்கிறானே.
சாந்திமதி சாந்திமதி எதுக்கு நீ என்னை விட்டு போன? நீ ஒன்றும் தெரியாத அப்பா மாதிரி நல்ல செல்ல பிள்ளையா இருந்தியே, இந்த ஊர் உலக தெரியாத பிள்ளையா இருந்து ஒரு ஆடவரை திருமணம் செய்து உனக்கு ஒண்ணும் முடியாதுன்னு சொல்லி நான் தாண்டி உன் கூட அக்கா வந்து ஒரு அம்மா ஸ்தானத்துல இருந்து நான் உன் கூட நல்லது கெட்டது எல்லாத்தையும் நான் பார்த்தனே. இந்த காலகத்துல ஒரு அண்ணன் தம்பியை நம்ப கூடாது, அண்ணனை யாரும் நம்பாதீங்க, நம்ம பங்காளியை நம்ப கூடாதுன்னு சொல்லி நம்ம எவ்வளவு சொல்லியை கேட்காம நம்ம வீட்டுக்காரர் சொல்லி நம்ம 3 பேரும் அனாதைய நம்ம நாட்டை விட்டு போற நேரத்துல இந்த பாதி கானகத்துல உனக்கு பிரசவ வலி வந்து உனக்கு தாக வீடா ஏற்பட்டு வீட்டுக்காரர் இல்லாம ஒரு போயிட்டாரு தடி கொண்டு வர நீ அனாதையா செத்து கிடக்கிறியாடி. இந்த பிள்ளைய என்கிட்ட கொடுத்துட்டியாடி, நான் என்ன அடி நான் செய்ய போறேன்? கட்டே சாந்திமதி நீ சீராங்கு நமது நாட்டில் நீ நாடதில் இறந்திருந்தால் ஆடலும் படலோடு ஐயா கூடவே வந்திருப்பா. இல்லாத போது நம்ம மன்னரும் இல்லை என்று தங்க எதையுமே நீ நல்லா அடைவாயோடி ஐயா குறைக்கண்ண ஒரு நாட்டில் இருக்கிற நேரத்துல நம்ம சந்தோஷமா நம்ம அப்பா அம்மா இந்த இச்சா செய்வரை ஏற்படுத்தி 55 தேச ராஜாக்களையும் வரவழைச்சு உனக்கு கண்ணு கேத்த கணவனை நீனே தேர்ந்தெடுத்துக்கணும்னு சொன்னாங்களே. இந்த வாழ்க்கை பொறுப்பை நம்ம கையில கொடுத்து நம்ம வாழ்க்கை வீணா போச்சே. இப்படி இருக்கிற நேரத்துல இப்ப தாய் தந்தையும் கூட இல்ல, நம்மள தாலி கட்டின மன்னவரும் கூட இல்ல, என் கூட பிறந்த தங்கச்சியை என் கூட இல்ல, ஒரே ஒரு பிள்ளைய பெத்தி என்கிட்ட கொடுத்துட்டியாடி. எடி சாந்திமதி எந்த தலையில் விதி விளையாடுதே. தனிமையிலே போகும் படகானதே எந்த தலையில் விதி விளையாடுதே.
எப்படி நான் பண்ண போறேன்? ஒரு அக்கா தங்கச்சியா இருந்து நாம இது வச்சியோ ஒரு நாள் கூட என்னை விட்டு நீ தனியா சாப்பிட்டது இல்ல, நீ தனியா தூங்கது இல்ல, நீ தனியா பள்ளிக்கூடம் சென்றது இல்ல. அக்கா 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 நீ என்ன கூடவே என் கூட இருக்கியாடி. இன்னைக்கு அக்கா எங்கடி இருக்கா? நீ எங்கடி போன அக்கா விட்டு? இந்த இவனுக்கு சீக்கிரமா நீ போறதுக்காக தான் இப்படி ஒரு பிள்ளைய பெத்து என் கையில நீ கொடுத்திருக்கியாடி. எட்டி எட்டி என் சாதிமதி, என் சாதிமதி. கரும்பான என் வாழ்வு வேம்பானதே, கரும்பான என் வாழ்வு வேம்பானதே, காற்றாகி கனவாகி காணலாகுதே. கரும்பான என் வாழ்வு வேம்பானதே, காற்றாகி கனவாகி காணலானதே. எனக்கு அது எப்போ வருவான்னு தெரியாது. இந்நேரம் நம்ம நாட்டில் நீ இருந்திருந்தா இப்படி ஒரு கேதி நடக்காம இருந்திருந்தா ஒன்று நான் எப்படி எல்லாம் தகனம் செஞ்சிருப்பேன். அவரு வீட்டில் அவரு தண்ணி எடுக்க போனவர் வர்ற வண்டியோ எப்படியாவது இந்த குழந்தைய நான் பக்கத்தில் வச்சுக்கின்னு கூடவே நான் இருக்கண்டி.